பாருங்களேன், இன்னைக்கு வந்து புளியோதரைக்காக நாங்கள் செய்கிற இன்னைக்கு நாராயணா பங்குனி உத்திரத்துக்காக இந்த பாருங்க சாதம் வெந்துருச்சு. நான் உலைய வச்சு காட்டுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாருங்க அரிசி போட்டு சாதம் வெந்துருச்சு. வடிக்க போகிறோம். வடிச்சிட்டு புளியோதரை செய்ய போகிறோம். அதுவும் தயிர் சாதமும். அடுத்தது இந்த பாருங்க தயிர் சாதம் செய்யணும். இந்த சாதம் வெந்துருச்சு பாருங்க. இந்த பாருங்க வடிக்க போகிறோம். வடிச்சிட்டேன் இவங்க வடிச்சிட்டேன். சாதம் புளியோதரை கலரில் சொல்கிற பாருங்க. அடுத்து தயிர் சாதத்துக்கு போட போகிறேன். தயிர் சாதம் புளியோதரையும் நாங்கள் வந்து தயிர் சாதமும் புளியோதரையும் இன்றைக்கி நாங்கள் விநியோகம் பண்ணுறோம்மா. இதுக்கு பங்குனி உத்திரத்துக்கு. அம்மா அம்மா இங்கே பாருங்களேன், இந்த பிறகு இப்போ தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகுது பாருங்கள். இதை சாதம் வேகுது பாருங்கள். அது தயிர் சாதம் புளியோதரை இந்த பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு சாதம் இந்த பாருங்க அடுப்பில் ரெடி ஆகுது. மிளகாய் இது ஒரு இஞ்சி மிளகாய் இதோ கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கலாம். இது வந்து அதுதாம்மா இதை கொட்டிட்டு உங்களுக்கு கிளறிட்டு சாப்பாடு கிளறிட்டு சாப்பிட்றோமா. மல்லித்தலை இந்த மல்லித்தலை உப்பு தேவைக்கு ஏற்ப வருது. உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பாருங்க இந்த பெருங்காயத்தூள் இது இப்போ கிளறிட்டு உங்களுக்கு காட்டுற பாருமா. இது வந்து நம்ம தயிர் சாதம் செய்வது எப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு பால் அதுக்கு அவ்வளோதாம்மா. ஆமாம் இங்கே பாருங்கள், இந்த பாருங்க தயிர் சாதம் இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இது புளியோதரை, இது பானக்கம், இது நீர்மோர். இந்த பாருங்க இந்த பால் ஊற்றி கிளறி இருக்கேன். இந்த பாருங்க தாளித்த மோர் வச்சுருந்தேன்லம்மா அதெல்லாம் ஊற்றி கிளறி வச்சுருக்கேன். இதை நானும் செஞ்சாச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லைம்மா, அதுக்காக நாங்கள் இதை விநியோகம் பண்ணுறோம்மா. அப்புறம் வேணுங்க இன்றைக்கி வந்து பகவான் வந்து முருகனுடைய நீங்கள் திருப்புகளை படிங்க, கந்த சஷ்டியை படிங்க, குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க. நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த வடித்து நிமித்திட்டேன். இந்த பாருங்க அதை தூக்கி கொட்டுற பாருங்க. பாருங்க சாதம் எப்படி நல்லா பாருங்களேன். நல்லா அழகாக புழுவாக இருக்குது பாருங்க சாதம். அப்படியே காட்டேன். இந்த பாருங்க இதை வந்து நான் இப்போ புளியோதரை போட்டு கிளற போகிறேம்மா. இதை காட்டுறேன் உங்களுக்கு. தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகுது. அது வரைக்கும் இந்த பாருமா இந்த புளி சாதத்தை கிளற பாருங்க எப்படின்னு. இதோ கரடு கொடுங்க. இந்த பாருங்க அது ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம்மா. அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி இதை புளி காய்ச்சல் செய்கிறத அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க இப்போ வந்து கிளறி ஒரு டப்பா போட்டு உங்கள்கிட்ட காட்டுறோமா. இது வேணா அப்படி டப்பாரை போட்டு காட்டுறோமா. இந்த ஆரட்டும் இந்த பாருங்க இன்னொரு டப்பாரை போட்டு உங்கள்கிட்ட காட்டுறோமா. இங்கே வருமா தயிர் சாதத்துக்கு வருமா சாதம் வடிக்கிறேன் வருமா. இது தயிர் சாதத்துக்கு இந்த தாளிப்பு பாருங்க. தயிர் சாதத்துக்கு என்ன தாளிக்கிறோம் இந்த அடுத்து காட்டுற பாருங்க. இது பாருங்க இந்த பாருங்க அந்த தயிர் சாதத்துக்கான இது பாருங்களேன். கருவேப்பிலை இதோ நாராயணா கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் பாருங்க இஞ்சி பாருங்க சீவிர கட்டையில் சீவி வச்சுக்கணுமா. இதோ இது பெருங்காயத்தூள்
அதுக்கு தேவையான உப்பு, இந்த ஆயிலு, கடுகு தாளிக்க இதெல்லாம் பாருமா. தயிர் வச்சுருக்கேன், மோர், இதுக்கப்புறம் பால். இதை தாளிச்சிட்டு உங்களுக்கு கிளறி காட்டுற பாருங்க. என்ன கொடுத்துட்டேன். ஆயில் காமிச்சிட்டோமா. இங்கே பாருங்க, கடுகு பொரிஞ்சிட்டாமா. இதோ பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இங்கே பாருங்க, இஞ்சி, இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம பெருங்காயம்னா அப்புறம் அதை அதில் போட்டு கலந்துக்கலாமா. இந்த பாருங்க, கலக்கையில காட்டுறேன். இஞ்சி வந்து நம்ம துண்டு துண்டாக போட